வாடி வா வந்து நல்ல வீடியோ எடு. டிவில போடு, கம்ப்யூட்டர்ல போடு, எதுல வேணா போடு. நானும் ஒரு கை பாத்துறேன். டேய் பைத்தியமா நீ? கிழவி சும்மா இரு. ஏய் முட்டாள் மாதிரி நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாண்ணா நான் முட்டாள் தான். பரா பைத்தியம் முடிஞ்சுச்சு அவனுக்கு. இதெல்லாம் எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஓடி வெளிய ஓடி ஓடி சொல்றேன். கை பாக்க முளைப்பாரி முளைக்கிறதுக்கு முன்னாடியே கும்மி அடிச்சு போயிடாதா? பயப்படாதீங்க. உன் பிள்ளைக்கு என்ன பைத்தியமா? இல்லம்மா, அவனுக்கு மூளை குழம்பி போச்சு. நீங்க போங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்க? வாமா கீழ வாமா கீழ வாமா. எப்பதா நீ உள்ள போ அப்பதா. சொன்னா கிளம்புதா உன கை எடுத்து கும்பறேன். போ அப்பதா உள்ள போ. உள்ள போங்க ரெண்டு பேரும். கதவை பிடிங்க. போங்க உள்ள. என்னமா அது வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான் உன் புருஷன்? அவன்கிட்ட போய் சொல்லுமா. ஆமா நீ சொன்னா கேட்டுருவேன். வா வா. மெதுவா போமா, படிக்கட்டுல பிடிச்சாருங்கம்மா. ஏமா வாங்கம்மா வாங்கம்மா கீழ போங்கம்மா. போங்கம்மா கீழ போங்கம்மா. அம்மாவை பார்த்து கை பிடிச்சு கூட்டு போங்கம்மா. அப்பதா என் தம்பி கோவப்பட்டான்னு தான் அவனை அடக்கினேன் நானு. அவன் பேசினதுக்கு காரணம் இருக்கு. அவன் பேசினதுல நியாயம் இருக்கு. அப்பதா அவன் கோவப்பட்டு கை நீட்டான். ஜனனி மேல கை வச்சிடணும்னு பயந்து அவனை தடுத்தேன் நானு. அதை புரிஞ்சுக்க நீ. எனக்கு தெரியும் அவன் பேசினதுலயும் கோவத்துலயும் நியாயம் இருக்குன்னு. சரி நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க கீழே வந்துடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே இருங்க. ஏய், எதுக்குடா அம்புட்டுக்கோம் உனக்கு? என்ன பண்ண சொல்றீங்க இப்ப? ஒன்னும் பண்ண வேணாம், சும்மா இரு. டேய் விடுங்க. ஏய் வாடா ஓட்ட கொஞ்சம் பேசணும். நீங்களே போய் பேசுங்க. ஏய் போடா. வாங்குறல்ல வாங்குறே. வா தள்ளுங்கம்மா. விடுனா. இருங்க. எதுக்கு இப்ப கதவை அடைக்கிறீங்க? என்ன நான் உங்க கடைசி தம்பி மாதிரி அம்பட்டியும் பார்த்துட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. ஏய் இருடா. விடுங்க. இருங்கல. என்ன நீ இன்னைக்கு ஓரா சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, ஆத்திரத்துல அறிவு இழந்துறாரா? அவ்வளவுதான் சொல்லுவேன். முதல்ல அண்ணன் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் அங்க போய் பேசி என்ன செய். ஏய் இங்க பாரு, அவங்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? எதுக்கு நான் சும்மா இருக்கேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு வழங்கலையா? பாரு, இப்ப வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். ஆமா இதே சொல்லுங்க. அந்த கிறுக்கு கிழவிய 2 நாள் காணுனதும் நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். அங்கேருந்து ஆதிரா ஃபோன் போட்டு எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. இந்த கிழவிய ஒரு தண்டம், இதுல அவங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு வேற ஒத்துட்டு இருக்கீங்க. என்ன எதுக்குண்ணே மொத்தமா அவங்களை அப்படியே சுமந்துக்கிட்டு திரியுறீங்க? சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதப்பா. நான் ஆற போட்டு செய்யணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியாமல் முடிக்கணும் அடிக்கணும்னு குதிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிடா. இப்போ என்னாச்சு? என்னை பழி வாங்கிறதுக்காக அப்பத்தாவை காணோம்னு போலீஸுக்கு போனாவ. போலீஸும் வந்துச்சு. சரியா அதே நேரத்துக்கு அப்பத்தாவும் வந்து இறங்கிருச்சு. போலீஸு வெறுப்பாகி போயிட்டாங்க. இங்கே பாரு, இப்போ போலீஸ்காரங்க மனசில் இந்த ஜனனி தேவையில்லாத பிரச்சனை கிளப்புறாங்கிற எண்ணம் வந்திருக்கும். நாளைக்கு உண்மையிலே அப்பத்தாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வையேன், இந்த ஜனனி போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க. சத்தம் இல்லாமல் நம்ம வீட்டில் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதை விட்டு போட்டு நீ வீட்டில் வீடியோ எடு போட்டோ எடுன்னு குதிச்சுட்டு இருக்க. அப்படி எடுத்தான்னு வையேன், நாளைக்கு அதான் நமக்கு எவனா வந்து நிற்கும். நிக்கட்டும்ண்ணே, வந்து நிக்கட்டும். நான் போறேன் ஜெயிலுக்கு. ஏய், ஆனா அதை பார்க்குற அம்புட்டு பயலுகளுக்கும் பயம் வரும்ல. அதான் குணசேகரன் குடும்பத்தை தொட்டா என்ன ஆகும்னு தெரியணும். இந்த மாதிரி ஒளிஞ்சு பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணே. வெளிப்படையா அடிக்கணும்ண்ணே, வெளிப்படையா. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ?
நீ ஜெயிலுக்கு போகிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இங்கே பாரு கதிரு, நம்ம பக்கம் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் நம்ம நினச்சது நடக்கணும்டா. நாளைக்கு ஜாக போகிற கிளவிக்காக நீ எதுக்குடா ஜெயிலுக்கு போனா? அண்ணா உங்களுக்காக ஜெயிலுக்கு என்னண்ணே? இப்ப செத்து போக சொல்லுங்க, இப்ப செத்து போறேண்ணே. எனக்கு என் உசுரை விட என் அண்ணன் பேரும் மரியாதையும் தானே முக்கியம். ஏய், என்னோட உண்மையான ரத்தம் நீதான்டா. எனக்காக நீ உசுரை கொடுப்பேன் நிற்கிறியடா. உனக்காக நீ நான் கொடுப்பேன்டா உயிரை. அண்ணே என்னண்ணே, என்னண்ணே அது? அழக்கூடாதுண்ணே, நீங்க அழக்கூடாது. இங்க பாரு கதிரு, என் தலை சாயற வரைக்கும் எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்க விடாம நான் பாத்துக்கிறேன்டா. நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணனை நம்புடா. அண்ணா உங்களை நம்புறேண்ணே. ஆனா ஒவ்வொரு தடவையும் கண்டவ முன்னால நீங்க அவமானப்பட்டு நிக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுண்ணே. இல்லடா, ஏய் இதான் கடைசி. பார்த்துடலாம். நானும் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். இந்த ஒரு தடவை அண்ணனுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏய் இங்கே பாரு கதிரு, நீ தான் எனக்கு எல்லாமே. பெத்த தாயை விட உன்னை தாண்டா நான் அதிகமாக நம்புகிறேன். நீ தாண்டா என் உலகம். இனிமே அம்புட்டுமே அண்ணனுக்கு நீ தாண்டா. என் மனசார சொல்கிறேன் கதிரு, நீ தான் என் வாரிசு. அண்ணனுக்கு ஒன்றா உசுரை கொடுக்குறேன்னு நிற்கிறே இல்லை, அதாண்டா என்னோட ரத்தங்கிறது. ஆனால் அந்த கிளவிக்காக வேண்டி நம்ம நிம்மதியை இழந்து நிற்கக்கூடாது. மனசில் வச்சுக்கோ. அண்ணன் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். நீ கேட்டில்ல, அது சொல்லுதுங்கிறதுக்காக நம்ம எதுக்கு அந்த ஊருக்கு போகணும்னு. அதுக்காண்டி போகலப்பா. நமக்காக நம்ம உழைப்பு திருப்பி நம்ம கைக்கு வரணுங்கிறதுக்காக தான் அங்கே போகிறோம். புரிஞ்சுக்கோ. ஒரு முக்கியமான நேரம்டா இது. மொத்த குடும்பத்தையும் அங்கே கூட்டு போய் வச்சு ஒரு முடிவு எடுப்போம். கிளவி சொன்னபடி கேட்டுச்சுனாக்க திருப்பி வரும்போது கூட்டு வருவோம். இல்லைனா 4 பேர் தூக்கிட்டு வரட்டும். புரியுதுல்ல? வேறு வழி இல்லைன்னா செஞ்சு தானே ஆகணும். இந்த தடவை மாற்றம் இல்லைப்பா, முடிச்சே ஆகணும். அதில் அண்ணன் உறுதியாக இருக்கேன். அது வரைக்கும் நான் சொல்கிறத கேளு. இப்போ எனக்காண்டி ஒன்று செய். மேலே போய் அப்பத்தாட்டை என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இது மன்னிப்பா? என்னால முடியாதுப்பா, முடியாது. ஏய், உன்னை மனசார கேட்க சொல்லப்பா. சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. என்னால முடியாதுண்ணே. அதுக்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. கதிரே, அண்ணன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உனக்கு புரியலையா? சொல்கிறத கேள்றா. ஒரே ஒரு வார்த்தை தானே. என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் அது வாட்டில் காற்றுல போயிட போதும் அந்த வார்த்தை. உன்னை உண்மையாக கேட்க சொல்கிறேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அண்ணனை? எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்கேன்டா. உனக்கு இப்போ தெரியாது. வா, சொன்ன கேளு. வா வா கதிரு, காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும்டா. வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. உன் பாட்டில் என் பின்னாடியே வா, சரியா? சரி. வா. கதவு தட்டு. தட்டுற கதவை. பட்டு என்ன மன்னிச்சிரு.
மன்னிப்பா? நெசமாவா? குணசேகரா, என்னப்பா அது? ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன் அப்பத்தா. எதையும் மனசில் வச்சுக்கிறாத. எதுக்கு கோவப்பட்டாலும் சரி, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, அழுது புரண்டாலும் சரி, எந்த உணர்வுமே இல்லாம இருந்தாலும் சரி, எதுவுமே என்னை பாதிக்கப்பட போறதில்லப்பா. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நம்ப முடியலையே கதிர், நீ சொன்ன எதுவுமே என்னை பாதிக்காது. போ. போ. சரி, போலாம்ப்பா. வா அம்மா, போலாம்மா. என்ன பத்தா? இப்பவே இந்த டிராமானா சொத்து விஷயத்துல நான் பண்ண வேலை தெரிஞ்சா நிச்சயம் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் கிண்டலா அவங்கள பேசுறப்பெல்லாம் அவங்க பொறுத்துட்டு போறது அப்பத்தாங்கிற மரியாதைக்காக இல்ல, இந்த 40% ஷேருக்காக. அதுல பெரிய பிரச்சனை இருக்கு. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போலான்னு இவங்க கிட்ட ஒத்துக்கிட்டது கூட காரணமே வேற. நான் நல்லபடியா இருக்கணும். நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு செஞ்ச வேலை முழுசா முடியிற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இட்லிக்கே ஊற வச்சுட்டேன். வெள்ளனை எந்திரிச்சு நானே ஆட்டி வச்சிடறேன். சரி. சக்தி ரூம்ல அப்படி என்ன சீன் நடந்திருக்கும்? கதவை சாத்திக்கிட்டு மாமா என் புருஷன்கிட்ட என்ன ஓதி இருப்பாரு? கதவை சாத்திவிட்டு காலில் விழுந்து கதறி அழுதுருப்பாரு. இல்லக்கா, பவுன்சர் மாதிரி உள்ள போனவன் ஃபியூஸ் போடிங்கின பல்பு மாதிரி வெளியில வந்துட்டு அப்பத்தா கிட்ட வேற போய் சாரி கேக்குறான். சரியில்லையே. என்னதான் நேத்துதான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மாதிரியே பேசிக்கிருக்க. இவரை பத்தி நமக்கு தெரியாது. ஊரு பூராவும் இந்த மனுஷன் பாவம், அப்பத்தாளுக்கு இந்த வீராப்பு தேவையா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்னன்னு இப்ப பேசணும். அதெல்லாம் இல்லக்கா, இவர் ஆடுற கேம் அப்பத்தாக்கு பர்ஃபெக்டா தெரியும். அதுதான் இவர் எப்படி பால் போட்டாலும் அவங்க சிக்ஸரா அடிக்கிறாங்க. அப்பத்தா நிச்சயமா இவங்களோட 40% ஷேருக்காக இவங்களை எதிர்த்து நிக்கல. நமக்காகவும் நம்ம பாதுகாப்புக்காகவும் தான் அதை வச்சு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது தெரியுதுக்கா, சரிதான். இவங்க அப்பத்தா போற ரூட்ல இந்த ஸ்பீட் பிரேக்கர் என்ன அப்படியே பாமையே போட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணி விடுவாங்களே. எதிர்த்து அது என்ன செய்யும்? பாவம் தானே. இந்தா இவ புருஷனை கூட்டி கொண்டு போய் ரூம்குள்ள வச்சு அவர் மனசுல இருக்கிற பிளான் பூராத்தையும் சொல்லி இருப்பாரு. அதான் அவன் அப்படியே பம்மிக்கிட்டு அப்பத்தா கிட்ட எப்படி போனான் பாத்தீங்கல்ல. போய் மன்னிப்பு வேற கேட்டான். அதெல்லாம் உலக அதிசயம். மாமா போடுற பிளான் எல்லாம் அப்பத்தாவாலெல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் இல்லக்கா, முடியும். 40% இல்லை, 100% முடியும். மூத்தவரெல்லாம் நீ அப்படி சாதாரணமா எடை போட்டுறாத. அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கடைசி வரைக்கும் போய் ஒரே அமத்தி விடுவாரு. நான் நம்ப மாட்டேப்பா. நீங்க வேணா பாருங்களேன். இவங்க இங்கிட்டு வரான். என்ன தர்ஷன்? மூத்தவரெல்லாம் நீ அப்படி சாதாரணமா எடை போட்டுறாத. அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கடைசி வரைக்கும் போய் ஒரே அமத்தி விடுவாரு. நான் நம்ப மாட்டேப்பா. நீங்க வேணா பாருங்களேன்.
இவங்க இங்கிட்டு வரான். மா என்ன தர்ஷன்? சாரிம்மா. ஆ, இன்னைக்கு என்ன சாரி கிவிங் டேவா? ஆளுக்கு ஆளுக்கு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்ப சாரி? எல்லாத்துக்கும் தான்மா. உட்காரு. அவசரமா நீ நேத்திக்கே வந்து மன்னிப்பு கேட்காம நிதானமா யோசிச்சு இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறேன்னா அப்போ நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு தானே அர்த்தம். ஆனா இது வெறும் தொடக்கம்தான் தர்ஷன். நீ இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு பெண் என்னைக்குமே இன்சல்ட் ஆகிறத விரும்பவே மாட்டா. ஆனா அவளோட குழந்தை அவகிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்றப்போ எதுவுமே தெரியாத மாதிரி, ஏதோ அன்னைக்குதான் அந்த விஷயத்தை கத்துக்கிற மாதிரி ஒரு முட்டாளா நடிப்பா. ஆனா அதே குழந்தை 5th 6th படிக்கும்போது அம்மா ஒரு ஐடியா சொன்னா, நீ சும்மா இருமா, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும். அத ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போய் எனக்கு தெரியாத விஷயங்களை என் குழந்தை கத்துக்கிறான்னு ரொம்ப பெருமையா நினைப்பா. ஆனா அதே குழந்தை டீனேஜை தாண்டி தோளுக்கு மேல வளர்ந்து நிற்கும்போது அம்மாவை முட்டாளாவும் ஏமாளியாவும் பார்த்தா அது அவளால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. தன்னோட வளர்ப்புல தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு பயம் வரும். இல்லம்மா, நான் தெரியாம தான். நீ தெரியாம உன்னை அறியாம ஒரு தப்பு பண்ணிட்ட. தோ இந்த வீடே உன்னை ஒட்டு மொத்தமா சேர்ந்து கெடுத்துருச்சு. உங்க அப்பா, சித்தப்பா இவங்க எல்லாரும் நடந்துக்கிற விதம் உன்னோட மனசுல ரொம்ப பதிஞ்சு போயிடுச்சு ஆழமா. ஆனா தர்ஷன், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இவங்க இல்ல உன்னோட உலகம். அதுவும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே ரொம்ப காம்படிட்டிவா, ரொம்ப வெல் எக்விப்டா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் கிட்ட நீ இவங்கள மாதிரி பிற்போக்குத்தனமா யோசிச்சுட்டு நிக்க கூடாது. உன்னை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு இந்த உலகம் உன் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களெல்லாம் இனிமே மாத்த முடியாது. நமக்கு இவங்களெல்லாம் மாத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா நாம நம்மளோட கண்ணோட்டத்தை மாத்திக்கலாம்ல. யார் யார்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம்ல. இப்போ உங்க அப்பா மாதிரி தோரணையா பேச கத்துக்கிட்ட நீ அவர்கிட்ட இருக்கிற உழைப்ப கத்துக்கோ. உங்க சித்தப்பாங்கெல்லாம் உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை கத்துக்கோ. நம்ம அப்பத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவ்ளோ வயசாச்சே, இது வரைக்கும் ஒரு நாளாவது அவங்க குளிக்காம சாப்பிட்டு நீ பாத்திருக்கியா? காய்ச்சல் ஏதாச்சும் வந்தா கூட குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு வகையான டிசிப்ளின். அதை கத்துக்கோ. இப்படி நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும்போது நீ தேடி தேடி போய் அவங்க கிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸை கத்துக்கிட்டது தான் அம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் தர்ஷன், இந்த உலகம் உன்னோட டேலண்ட்டை மட்டும் வச்சுதான் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணும். நீ ஆணா பொண்ணா பணக்காரனா ஏழையா இதெல்லாம் டசன்ட் மேட்டர்.